மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். Matthew's Gospel chapter 21 verse 4 and 5. இதோ உன் ராஜா சாந்த குள்ளமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்தி சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவரை யூதர்கள் ஒரு ராஜா என்றே அங்கீகரித்து அவர்களை ராஜா என்ற இடத்திலே பவனியிலே அவரை போற்றி பாடினதாக இந்த வசனத்திலே நாம் காணலாம். This particular verse is a proof that Jewish people, they acknowledged Jesus as their Messiah, their King, and they took him in possession and sang this song, "Behold thy King comes in meek, sitting upon an arse and in a colt." தாம் ஒருவரே முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய ராஜா என்ற தகுதிக்கு முழு இஸ்ரவேலின் மக்களின் ஆதரவை அவர் இங்கு திரட்டி காட்டுகிறதாக இங்கு ஒரு காட்சியை நாம் காணலாம். Yeah, we find a beautiful sight which shows that he alone is the king worthy to rule the people of Israel, and he proved that he was their king among their people. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு மக்கள் ஓசனா என்று ஓலமிட்டு அவரை வாழ்த்தி அவர் ராஜா என்று அவரை புகழ்ந்ததாக இந்த வசனத்திலே நாம் காணலாம். 2000 years back, the people, the Jewish people, they took palm leaves and they greeted him, singing Hosanna to the King who comes in the name of the Lord. Blessed was their song, and they glorified their King, their Messiah. மோசேயின் மார்க்கத்திலே 30 வருடமாக பிறந்து வளர்ந்தவர் 3 ஆண்டு காலமாக மோசேயுடைய மார்க்கத்துக்கு எதிராக ஒரு மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். For 30 long years he was subjected to the laws and to the patterns of Mosaic religion, and for 3.5 years he did the will of God and he preached the kingdom of God, and he showed forth that he was the worthy king who comes in the name of the Lord. மோசேயின் மார்க்கத்துக்கு முடிவு உண்டாக்கி நியாயப்பிரமாணத்துக்கு தாம் ஒரு முடிவை கொண்டு வந்து தம்முடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடே 3 ஆண்டு காலமாக ஒரு ஊழியம் செய்தார். 3.5 years he ministered unto the people of Israel that he might put an end to the law of Mosaic religion, and he might bring and establish the kingdom of God in new covenant, for which reason he did ministry for 3.5 years in Israel. மோசேயின் மார்க்கத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஆதரவும் தாம் ஒருவருக்கே என்ற ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு பவனிதான் இந்த குருத்தோலை ஞாயிறாக இருந்தது. This Palm Sunday then 2000 years back, a day as of this proved that he was the king, having great support and greater acceptance among the Jewish people to prove himself as the anticipated Messiah and King. மோசேயின் மார்க்க தலைவர்கள் வேதபாரக பரிசேயர்கள் அனைவரும் பிரமிக்கக்கூடிய அளவிலே யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலே உலகமே அவருக்கு பின்னாக திரண்டு வந்ததே நாம் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு அதிர்ச்சியிலே அவர்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டது. And the other Pharisees, religious leaders, scribes, they were all astonished and shocked and marveled to see such a procession of the people behind this King Messiah, the Lord Jesus Christ, and it is written that they were all wondering what would happen if this be the way with Jesus. நாம் இதில் கவனிக்கக்கூடிய ஒரு உண்மை இருக்கிறது. இயேசு தம்முடைய மார்க்கத்தை ஸ்தாபிக்கக்கூடிய போதனைகளை கொள்கைகளை அவர் 3 வருஷ காலமாக போதித்தாலும் அது ஒருவருக்கும் புரிந்து கொள்ள முடியாதபடியும் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் கொண்டு வர முடியாதபடியும் தான் மக்கள் இருந்தார்கள். What we have to consider is 3.5 years he was preaching the principles and patterns of the kingdom of God, which is he going to establish a new covenant, but his teachings was less understood by the mass, and it was not well received in terms of its purpose, intent and its content. தம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற தம்முடைய தொண்டர்களும் தமக்கு விருப்பமாக இருக்கிறவர்களும் கூட தம்முடைய போதனைகளை தம்முடைய கொள்கைகளை புரிந்து கொள்ள முடியாதபடி ஏற்றுக்கொள்ள முடியாதபடி உள்ள நிலையிலே தான் அங்கு இருந்ததாக நாம் காண முடியும். His very own disciples, they could not perceive, they could not comprehend what he was trying to discourse, and that was the very state of his disciples' mind as well in terms of his theory and his teachings about the kingdom of God. இந்த ஞானம் இவருக்கு எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இல்லை, அது வாதத்துக்கும் தர்க்கத்துக்குள்ள அளவில் தான் இருந்தது.
அதை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய இடத்திலும் கூட அது இல்லை என்பதுதான் உண்மை. His revelation about the kingdom of God, the people less reasoned and accepted because it was not perceived well by them, and it was subjected to debate and contentions, and they argued with him, and that is how it went with Christ's teaching for the 3.5 years while he was in this world. தம்முடைய கொள்கைகளை, தம்முடைய உபதேசங்களை மலைப்பிரசங்கமாக அவர் கொண்டு வந்தாலும் கூட, கூட்டங்கள் கூடினாலும் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டங்கள் அநேகர் தம்மை விட்டு போகிறதை தான் வேதத்திலே நாம் காண முடியும். In the beginning, even in the Sermon on the Mount, he preached his teachings, his doctrines, his principles to a vast crowd, but later the very same crowd dispersed, went away from him because saying that he was hard to accept and hard to practice or apply to it in practical terms. பல எல்லைகளில் அவர் உபதேசத்தை ஸ்தாபிக்க முடியாத 70 பேர் கூட்டங்கள் வைந்தாலும் எல்லாரும் போகக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். இவர்களும் நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா என்ற கேள்வியோடு தான் அவருடைய ஊழியம், அவருடைய போதனை அங்கே இருந்தது. He raised up many disciples. Even one time he sent 70 men far and wide to preach his principles, but finally they were left with 12, and even to the 12 he questioned, do you wish to go away from me? That was his final request to, or his intention to his disciples. இந்த 12 பேரும் போகக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்த அந்த தகுதி இல்லாவிட்டாலும் எங்கே போவோம் என்ற நிலையில் தான் அவரோடு ஒட்டி கொண்டதை தான் நாம் உண்மையிலே நாம் காண முடியும். But the truth says that the 12, they couldn't understand anything what he spoke. Yet they said, where would we go? Because words of life are with you. இப்படி தன்னுடைய மார்க்கத்தின் போதனைகள், கொள்கைகள் ஒன்றும் ஒருவருக்கு புரியாத அளவிலே, அது நடைமுறையிலே கொண்டு வர முடியாத அளவில் போதனைகள் இருந்த இடத்திலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு மார்க்கத்துக்கு விரோதமாக எப்படி கூட்டினார் என்றால், அது தன்னுடைய நன்மை செய்யக்கூடிய அந்த கிரிய அற்புதத்தின் மூலமாக தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு கூட்டம் முடிந்தது. And how come he was able to gather such a great mass at this point of time in history that is called the Palm Sunday, or the procession towards Jerusalem, while people less understood his teachings and his principles and doctrines? It's because of his good works that he was performing around the land of Israel. People were able to flock around him and greet him with the songs of Hosanna in this particular manner. மக்களுக்கு உண்மைகள், கொள்கைகள் இவைகள் தேவையில்லை, நன்மைகள் கிடைத்தால் போதும் என்ற இடத்திலே அப்போஸ்தலர் 10:38 படி அவர் 3 ஆண்டு காலமாக நன்மை செய்து சுற்றித் திரிந்த இடத்திலே இவ்வளவு திரள் கூட்டம் அவர் ராஜா ஆவதற்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். The inferred truth behind this is that people are not interested in truth. People are no more interested in principles or an application on a reality or in anything existential in value, but they all want good things to happen, miracles and signs and wonders, and that's what attracts people towards a mass and a gathering. That's what is in Acts chapter 10 also records about Jesus' ministry. மக்களுடைய மனநிலை நல்ல போதனைகளை, நல்ல உண்மைகளை, நல்ல கொள்கைகளை வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற நிலையிலே மக்கள் இல்லை. ஏதாவது நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏதாவது கிடைத்தால் என்ற இடத்தில்தான் அந்த நன்மை கூட்டங்கள் இயேசுவுக்கு திரள் கூட்டமாக காட்சி அளித்தது. The inferred truth behind this is that they less understood the teachings of Jesus, and they also dispersed in one point of time, but now at the end of his life we find a mass, a group of people flocking around him. It's because people's mind is that they want miracles, signs and wonders, and something to happen which will delight them. That is how the crowd is gathering around leaders. நாம் எதற்காக படிக்கிறோம்? நம்முடைய அறிவை விருத்தி செய்ய வேண்டும், நம்முடைய புத்தியை கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு கல்வி நமக்கு முக்கியம். ஆனால் அது முக்கியமல்ல, நம்முடைய பிழைப்புக்கும் பணங்களை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு ஏற்ற கல்விகளுக்கு தான் நாம் தீவிரமாக நாம் செல்கிறோம். What's the purpose of education? To sharpen our mind and to make ourselves credible enough to present to this world with value and with principle. But that's not what is happening these days. Education is all for making money. It's all for the materialism that we have transferred education into these days. எனவே இயேசுடைய போதனையிலே ஆள் இல்லாத இடத்திலே நன்மை செய்யக்கூடிய, நன்மைகள் கிடைத்தால் போதும் என்ற இடத்திலே அவர் மோசேயோட மார்க்கத்துக்கு விரோதமாக அனைத்து மக்களையும் தன் ஆதரவிலே அவர் கொண்டு வந்த ஒரு காட்சி தான் குருத்தோலை ஞாயிறு. The Palm Sunday is a sight that he did good works, good deeds to people around who were under the Mosaic religion, and that is how he was able to gather such a great gathering, which was singing Hosanna to the King who comes in the name of the Lord. அற்புதங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட ஒரு குருடன்
யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அவன் ஒருவனே மோசேயுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக அவர்களோடு தர்க்கம் பண்ணி இயேசுடைய மார்க்கத்திலே தான் உண்மை உள்ளவன் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தர்க்கத்தின் ஒரு அறிவின் ஒரு திறமை அவனுக்கு இருந்தது. But if at all there is one person who contended, who defended the truth of Jesus in the gospel account, was the blind man, and he had the guts and the boldness to oppose the religious leaders and their teachings and to present Christ as their Messiah and a man with authority. 12 தொண்டர்களுக்கும் அதல்லை ஒரு குருடன், பிறவி குருடன் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அவனிடத்திலே மோசேயுடைய மார்க்கத்தார் கேட்ட 7 கேள்விகளுக்கும் இயேசுடைய உபதேசத்தை அவன் உள்கொண்டு உள்ளடக்கி கொண்டு அவருடைய தலையிலே அடித்து இயேசுவின் மார்க்கத்தை சரி என்று சொல்லக்கூடிய நிரூபிக்கக்கூடிய அளவிலே அவனுடைய வாதம் தர்க்கம் இருந்தது. The 12 disciples were so dull and dumb, but this man, blind man, who was delivered by Jesus, all of the 7 arguments the Pharisees and the religious leaders placed before him, he was able to defend, and he was able to contend and argue, and he had to present a case to them about Jesus, and he prevailed in that case as well. இயேசுவுக்கு ஏதோ ஒரு குருடன் அவருக்காக நின்று போராடி அவருடைய உபதேசத்தை அவங்களை மேற்கொள்ளக்கூடிய அளவில் இருந்திருக்கிறான் என்பதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை, நம்பிக்கை, மகிழ்ச்சியை தருகிறது. So it is a joy and it is a confidence and boldness for us to know at least one person who was blind but now who was able to defend the ministry and the authority of Jesus among the religious Pharisees and the teachers of the law. நம்முடைய உபதேசங்களை, உண்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிலே நாம் ஒரு ஆள் நமக்கு கிடைத்தால் போதும், அந்த ஒரு ஆளை வைத்து நாம் எதையும் செய்யலாம் என்ற ஒரு தைரியம் ஆண்டவருக்கு இருந்தது என்பதையும் நாம் உணர முடியும். So we also can infer that Jesus was able to delight with the fact that at least one person is there who understood his authority and his teachings, and he was able to contend and prevail. That joy Christ had, we can infer it from the Gospels. அந்த காலகட்டத்தில் இயேசுவுக்கு அவருடைய உபதேசத்துக்கு உதவியாக ஒரு குருடன் இருந்தான். அது அவருக்கு ஒரு தைரியத்தை, நம்பிக்கை தந்தது. இந்த நாளிலே நமக்கு அப்படி ஒரு ஆள் நமக்கு இருந்தால் போதும் என்ற தைரியத்தோடு நாம் இந்த உபதேசத்தை நாம் பல இடங்களில் நாம் சொல்ல முடியும். And those days it was one blind man who intellectually contended the religious Pharisees and the teachers of the law against the established authority of Christ. These days we need people like that to rise up and contend earnestly for the faith which was delivered to us, so that we can reach this truth to many places. இந்த நிக்கோதேமு ஒரு போதகன் என்ற இடத்திலே இஸ்ரவேலில் இருந்தாலும் இயேசுடைய போதகத்தை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு இடத்திலே இருந்தான் என்பது ஆண்டவர் அவனை குறித்து வேதனைப்பட்டு சொன்ன விஷயமாக யோவான் 3 நாம் காண முடியும். In John's account, chapter 3, there's a man by name Nicodemus. He was a teacher, and he could not perceive what Christ was speaking to him. And Christ was really bothered about his less understanding about the kingdom of God. சிறுவேளையிலே ஒரு போதகம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய போதனையை நீ புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறதே என்று கூட ஆண்டவர் அவனோடு பேசுறதாக நாம் காணலாம். The Lord also sarcastically attacked him and said, "You are a teacher of the law in Israel, but how is it that you're not able to accept the simple things of the gospel truth?" is cheating to him in this account. இயேசுடைய பக்கத்தில் இதுதான் உண்மை. இந்த நிலையிலே மோசேயின் மார்க்கத்துக்கு விரோதமாக தன் ஆதரவிலே முழு மக்களும் இருக்கிறார்கள் என்ற திரள் கூட்டம் திரண்ட காரணம் நன்மைகள், ஆசீர்வாதங்கள். இதுதான் அந்த கூட்டங்களுக்கு காரணம். With respect to the teachings and doctrines and principles of Christ, there was a less crowd which was following him, but when Christ did perform signs and miracles and wonders and good deeds, there was a large multitude which was flocking around him. That's a reason behind this day of the Palm Sunday, that Christ was able to gather so much of a mass to him. மோசேயின் மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு வேதபாரகர் இருக்கிறார்கள், பரிசேயர் இருக்கிறார்கள். அந்த போதனைக்கு ஏற்ற எல்லா ஒழுங்குகள், நியாயங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் அங்கு ஒன்றையும் விடவில்லை, எல்லாவற்றையும் வைத்து தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். Under the Mosaic religion, there are Pharisees, there are Sadducees, religious leaders, there are scribes, many under their system to defend their truth and to convert to the to Gentiles and to defend their religion. They had such a system built in them. இயேசுடைய போதனைக்கு விரோதமாக பதிலடி கொடுக்கக்கூடிய அளவில், அவருடைய கேலியை மடக்கக்கூடிய அளவிலே அநேகர் எழும்பி அவரோடு தர்க்கம் பண்ணினதையும் மோசேயுடைய மார்க்கம் அங்கு காணப்பட்டதை நாம் காணலாம். We also know the religion of Moses presented many defense to Jesus about their religion. They cross-verified him and questioned him and tried to corner him and tried to trap him. This we find in the gospel in many instances happening to Christ Jesus. இயேசுவின் போதனைக்கு விரோதமாக மோசேயின்
மார்க்க போதனைகள், வேதபாரக பரிசேயர்கள் இன்னும் அநேகர் அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணி மடக்கி அவருடைய வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் திரக்கூட்ட ஜனங்களாக இருந்தார்கள். Against the teachings and against the principles of Jesus, the Mosaic religious authority sent forth many defense to trap him, to corner him, to try to find fault with his words. Many went and spoke with Jesus, which is all recorded history for us in the gospel accounts. 1500 வருஷமாக ஏங்கின மோசேயோட மார்க்கம் இவ்வளவு காலம் ஏங்கியும் இன்னும் இந்த மார்க்கத்திலே அநேக கொள்கைகள், உண்மைகள் இதற்கெல்லாம் மக்கள் தீவிரமாக இருந்தாலும் மக்கள் விடுதலை பெற முடியாதபடி சாபத்திலும் கஷ்டத்திலும் விடுதலையற்ற நிலவில் தான் மோசேயோட மார்க்கத்தார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். From the time of Moses until Christ, 1500 long years, this was an operation in Israel, but people were not able to be delivered out of their bondages and out of their religious curiosities and their aspirations. They were in bonds until Christ came and liberated them. ஆபிரகாமின் குமாரத்தி கூனியாய் காணப்படுகிறாள். குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள், சூம்பின கையுடையவர்கள் இருக்கிறார்கள். மோசேயோட மார்க்கத்தார் கொள்கைகள், நியாயங்கள், தர்க்கங்கள் இவர்களுக்கு குறைவில்லை. ஆனால் விடுதலை இல்லாத அளவிலே அங்கு சாபத்துக்குள்ளே அவர்கள் வாழுகிறார்கள். அவர்களைத்தான் விடுதலையாக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் 3 வருஷமாக நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். Daughters of Abraham were bent. They were lepers around. They were people blind and lame, and so much of infirmities in Israel, spiritual and physical, which the religion of Moses could do nothing to them. But Christ came and he was able to liberate them and set them free from all these bondages, spiritual and physical in nature. இவர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டின விஷயங்கள் இந்த மோசேயின் யூத மார்க்கத்துக்கு பிரச்சனை உண்டாக்குகிறது என்பதுதான் இவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள் என்பதை யோவான் 11ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In John's account, chapter 11, verse 46 onwards, the religious authorities of the Mosaic religion were against Christ because the mass was following after Christ and they lost ground. They thought that they would be defeated politically as well, which is the reason why they rose up against Christ to condemn him and to destroy him. ஒரு மார்க்கம் கொள்கை விதிகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிற இடத்துல ஒரு தனி மனிதன் கொள்கை விதிகளிலே சப்போர்ட் இல்லாதபடி நன்மைகள் செய்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து இவ்வளவு கூட்டத்தை திருப்பினது அந்த தலைமை இவர் தலையில் வரும், அவங்களுடைய தலைமையை எடுத்து விடுவார்கள் என்ற வேதனையில் தான் ரோமரிடத்திலே அவர்கள் வாதாடினதன் காரணம் அதுதான். It was an established religion and the religious authorities worried because the system is going to collapse because this man does many miracles and the crowd is following after him, in which case they will lose the authority as well as the established religion, and they may also lose their land politically, was their botheration, which made them to rise against Christ and defeat him. மோசே மார்க்கத்தார் இயேசுவுக்கு விரோதமாக சிலுவையில் இருந்து கொல்வதன் காரணம் இதுதான். இல்லை என்றால் விடுதலை கொடுத்து கொண்டு போகட்டும் அப்படி விட்டு விட்டுருவார்கள். இவர் ஒரு திரள் கூட்டத்தை கூட்டி விட்டால் தன்னில் தலைமை இவருக்கு போய்விடுமே, இவருக்கு முழு ஆதரவும் இருக்கிறதே, என்ன செய்ய முடியும், நாம் நம்முடைய மார்க்கத்தை இயங்க முடியாதே என்ற நிலையில்தான் இவரை கொண்டே தீர வேண்டும் என்று ரோமரிடத்திலே அவர்கள் முறையிட்டார்கள். The reason why they went and complained against this Messiah Christ to the Roman authorities to put him to death is because they were not bothered about the signs and wonders, but they were bothered about the mass that was flocking around him, because in which case they will lose their religious authority based from the established religion, and Christ may form another kingdom which will make them to lose their political and spiritual and the land out from them. பிலாத்திடத்திலே இவரை கொண்டு குற்றம் சாட்டக்கூடிய இடத்திலே யோவான் 18ஆம் அதிகாரம் 36, 37 இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், நான் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த மோசேயோட மார்க்கத்தின் தலைமையை நான் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் நானும் இல்லை, என்னுடைய சீஷரும் இல்லை. அப்படி நினைத்திருந்தால் நாங்கள் எளிதாக முடித்துக் கொள்வோம். நான் உண்மை சத்தியங்கள் இதிலே நாம் மக்களை சேர்க்க வேண்டும் நிலையிலே ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல என்பதை தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். In the trial before Pilate, he made it very clear that his kingdom is not of this world. Had it be of this world, his disciple would have made a rebellion and would have tried to capture the kingdom. But he said, my kingdom is of different nature and kind, and he openly declared that he was not of this world or of its rulership and authority to Pilate when he was tried before him. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாத அளவில்தான் இந்த பிரச்சனைகள் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இயேசுவை தொண்டர்கள் கொண்டு செய்யல, ஆனால் பிதாவும் குமாரனும் ஒரு நீதிமன்றத்தை கலங்கடித்தார்கள் என்ற ஒரு சரித்திரமும் இருக்கிறது. But when he said my kingdom is not of this world and I'm not of this world,
But we can understand a different dimension that the Father and the Son together, they have troubled, established judiciary as well. இயேசுடைய மக்கள் இயேசுவுக்கு சப்போர்ட்டாக இயேசுவிடத்தில் இல்லை. ஆனால் பிதாவாகி தேவன் பிலாத்தின் மனைவியை கலங்கடித்தார் இரவிலே சொப்பனத்திலே. அது நீதிமானுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சொப்பனத்திலே நான் கலங்கடிக்கப்பட்டேன் என்று பிலாத்தின் மனைவி பிலாத்திடத்திலே அனுப்பினாள். But the trial room, the courtroom, the judiciary which was led by Pilate was confused and was troubled because of the night dream of Pilate's wife. She had about Christ and she communicated it to Pilate. And Pilate, by the way, was also troubled when he was trying Christ. And that happened in the courtroom when they were trying Christ Jesus. அரசியல் கட்சிகள் ஒன்றொன்று மோதிக்கொண்டு இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? கடவுள் நீதிபதியோட வீட்டை தான் கலக்க முடியும் ஒழிய, நீதிபதிகள் தான் அதுக்கு பரிகாரம் செய்ய முடியும் ஒழிய, இந்த உலக அரசியல்கள் சண்டை போடும்போது என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் தான் அதுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும் தான் பிலாத்தின் மனைவியை தேவன் கலங்கடித்ததாக நாம் காணலாம். When this politics, when people are agitated, when people are put to confusion with respect to the truth, what else can be done other than sound the judiciary? That's what happened with God the Father. He went and disturbed and troubled the wife of Pilate, and she came and communicated it to Pilate, and Pilate was not able to declare the verdict to fall in favor of the Pharisees or the Israelites. That's what the scenario is all about here. யோவான் 19 அதிகாரம் 10-11 என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக ஆக்கினை உண்டு என்று இயேசுவும் பிலாத்தை கலங்க பண்ணினதை தான் நாம் காண முடியும். And what we can find too, which was said by Christ to Pilate, is that he who have given me to you would have more condemnation. That's what the sentence of Christ to Pilate was. எனவே ஒரு நன்மை செய்து சுற்றி தெரிந்து இந்த ஆதரவை திரட்டின இந்த சம்பவம் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே போனது இதனுடைய உண்மை என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தெளிவாக நாம் அறிந்து கொண்டோம். On this day we found the groundwork or the introduction with respect to the leading of Christ's death in terms of what happened in the land of Israel in historical accounts of the gospel. ஆனால் அந்த பவனியிலே ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுடையவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் செல்கிறார் என்று சியோன் குமாரத்திற்கு ஒரு அறிவிப்பு சொல்லப்படுகிறது. But in that position there's an important declaration made in verse 5 of chapter 21 of the Matthew account, which says that, tell ye the daughters of Zion, behold thy king cometh unto thee, meek and sitting upon an arse and a colt, the fowl of an arse. Is a very important declaration made on that day. தேவனுடைய திவ்ய சுபாவங்களில் பிரதானமான ஒரு சுபாவம் தான் சாந்தம். அந்த சாந்தம் இவர் ஸ்தாபிக்கக்கூடிய மார்க்கத்தின் முக்கிய அம்சமாக இருக்கிறதுனால அதை தன்னுடைய வாழ்க்கையிலே போதனையாக அல்ல, வாழ்க்கையிலே அதை நிரூபிக்கக்கூடிய அளவிலே அவர் சென்ற பவனி தான் சியோன் குமாரத்திற்கு சொல்லப்பட்ட அறிவிப்பு. The most important attribute of God is meekness, and this meekness is going to be the undergirding value of the kingdom which Christ is going to establish, which is why this was declared to the daughters of Zion, saying that king will come meek and lowly. இயேசுடைய பவனியின் உண்மையின் ஆழம் என்னென்றால் அவர் சாந்த குணத்தை தம்முடைய மார்க்கத்திலே ஸ்தாபிப்பதற்கு அவர் தம்முடைய சீஷர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவிப்பு தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. The declaration is that his disciples and the world must know that the Messiah, the king, would be meek. That's the undergirding principle of his kingdom as well. அவர் சாந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே அவர் பவனியிலே அது சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சாந்த குணம் என்பது அமைதலின் ஆவி என்ற இடத்திலே அது இருக்கிறது என்று 1 பேதுரு 3 அதிகாரம் 3-4 வசனத்திலே பேதுரு எழுதுகிறார். On the day of his great procession towards Jerusalem, the principle of meekness was exalted, celebrated, and this meek principle in 1 Peter chapter 3 verse 4 onwards, it says that this is a quiet spirit of the inner heart. ஒரு போதனையிலே தம்முடைய மக்கள் தமக்கு ஆதரவு இல்லை, நன்மையிலே ஆதரவு கொடுத்தாலும் முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய ஒரு தகுதி எதில் இருக்குது என்றால் ஒரு அமைதலின் ஆவி எனக்கு இருக்கிறது, நான் சிங்காசனத்தில் அமர முடியும், நான் ஒரு அமெரிக்கை கட்டளையிட முடியும் என்ற ஒரு அறிவிப்பு தான் அந்த இடத்திலே நாம் காண முடியும். When entire Israel rebelled against his teaching, what else can he do? But he can establish his kingdom with meekness and with a quiet spirit.
through which he can bring the people into his newfound religion and establishment of God's principle in this world. முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய தகுதி இயேசு ஒருவருக்கே இருக்கிறது. அவர் அமைதல் உள்ளவர். அவர் கண்டிப்பாக சிங்காசனத்தில் அமருவார். அவருடைய ராஜ்யம் அமெரிக்கா இருக்கும் என்ற ஒரு செய்தி தான் குருத்தோலை ஞாயிறிலே சொல்லப்பட்டது. Christ and he himself had the rights and the qualification to rule the entire Israel, because he will be meek, he will be of quiet spirit, he will sit on the throne. Such a declaration on that day was very important to be made and to be heard on that day. மூசையின் மார்க்கத்தில் உள்ள அடாவடிக்காரனை அகற்றி ஒரு அமைதியுள்ள தலைவரை சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்ற சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். Every rebellious leader of the religion of Moses will be evicted, and a quiet and a peaceful leader of the messianic king would sit in the throne and reign Israel forever. அன்னா காய்பா என்ற 2 ஆசாரிகளும் மாமன் மருமகள் அடாபடி ஆட்கள், அவர்கள்தான் இயேசு விரோதமாக கிரியை நடப்புகிறார்கள். இந்த அடாபடியை நீக்கி ஒரு அமைதியுள்ள புருஷனை முழு இஸ்ரவேலுக்கும் அமரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு தான் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் செல்கிறார் என்ற அறிவிப்பு. What is the declaration? Behold, thy king cometh meek and sitting upon an ass and a colt of the foal of an ass. It means that Christ is going to reject Anna and Caiaphas, 2 rebellious thugs of a leader there in Israel, and is going to establish a meek leader who would be very compassionate and quiet to rule Israel with God's spirit. முழு இஸ்ரவேலை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9 ஒரு அமைதல் உள்ள ஒரு சாலமோன், அவனை சிங்காசனத்திலே அமர செய்வேன், அவன் ராஜ்யம் அமெரிக்கா இருக்கும் என்ற நிழலாட்டத்துக்கு தான் இங்கு உண்மையை நாம் காண்கிறோம். First Chronicles chapter 22 verse 9, it says that he will be a quiet man, peaceful man, with meek and long suffering, and such will sit in the throne, and every thugs of a leaders will be thrown away from the authority and privilege of ruling Israel, and meek people will gain control and authority in the days to come. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே இந்த சாலமோனை கோவேரி கழுதையின் மேல் ஏறி பவனி வரை செய்து தாவீது தன் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய சிங்காசனத்தில் அமர செய்தார். In 1 Kings chapter 1 verse 29, David declared and proclaimed that Solomon should be taken in his very own mule, and he should be taken as possession into all of Israel, and made a declaration that Solomon shall be thy king. இந்த பவனியிலே இயேசுவுக்கு மரணம் இருந்தாலும் இதற்கு நிழலாட்டமான ஒரு பவனியிலே அப்படி அல்ல, சாலமோனை தாவீது தன் சிங்காசனத்திலே கழுதையின் மேல் ஏறி பவனி செய்து அந்த சிங்காசனத்திலே அமர செய்த ஒரு காட்சியை 1 சாமுவேல் 1 நாம் காணலாம். In 1 Kings we find there is a beautiful sight of Solomon going as a possession by the declared authority of David himself on his very own mule, that he should be a king, though in this context Christ was put to death after his possession. இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் சாந்த குணமுள்ளவராய் செல்கிறார் என்ற அறிவிப்பு சீயோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. Tell ye the daughters of Zion, behold thy king cometh unto thee meek, sitting upon an ass, and a colt, the foal of an ass. ஒரு சிங்காசனத்துக்கு ஒரு அமைதலுள்ள புருஷனும் அவரை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கவும் அவர் ராஜ்யம் முழுவதும் அமெரிக்கா கட்டளையிடுவேன் என்பது சாலோமோனின் வாழ்க்கையில் உள்ள உண்மை. A king shall come, and he shall be meek, he shall be quiet, he shall be a man with a peaceable spirit, he will sit upon the throne. This is a prophetical utterance about Solomon and his kingdom. 1 பேதுரு 3:4 சொல்லப்பட்ட அந்த சாந்தம் என்பது அமைதல் என்ற ஒரு அனுபவத்தோடு அங்கு சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த தகுதியிலே அந்த 1000 வருஷ அரசாட்சி முழுவதும் அமெரிக்கா என்ற இடத்திலே அவருடைய வாக்குத்தத்தம் பிரதிபலிக்கிறது. 1 Peter chapter 3 verse 4, which says that he a meek and a quiet spirit, with this undergirding principle Christ will rule the millennium, and he will establish his kingdom in these 2 principles. ஒரு சிங்காசனத்திலே அமருவது அமைதலுள்ள புருஷனும் அதுக்கேற்ற தகுதியின் சிங்காசனமும் ராஜ்யம் முழுவதும் அமைதலை இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். To sit in a throne, meekness is the highest virtue possible. Quietness is a principle related to that. Along in these lines, we find the throne is established, settled forever. இந்த சாலமோனை சிங்காசனத்தில் அமர செய்வதற்கு முன்பாக 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அதுக்கு எதிரியான 3 பேர் அந்த சிங்காசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டதாக சரித்திரத்திலே நாம் காணலாம். Before Solomon can take control and possession of the throne of his father David, from the accounts of the Old Testament history we know
Three other men were against Solomon's establishment and his kingship. இந்த தாவீதின் சிங்காசனத்தை தாங்கள் பறித்துக் கொள்ள வேண்டும் என்று அம்னோனும் அப்சலோமும் அதானியாவும் கிரியை செய்த சரித்திரம் 2 சாமுவேல் 13 இலிருந்து தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கு. Right from 2 Samuel chapter 13, three sons of David, Amnon, Absalom and Adoniah, they were against Solomon's elevation and he becoming king in Israel. இந்த அம்னோன் ஒரு மோசமான ஒரு பாலியல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு இடத்திலே அதற்கு அவன் தலைவன் என்ற இடத்தில் தான் வாழ்க்கை இருந்ததை நாம் காணலாம். Amnon's history is very violent because Amnon is a leader for all wives and for sexuality, and this guy is a very base and a mean fellow according to the historical facts. அம்னோனுக்கு அடுத்தபடியாக அப்சலோம் அடாவடிக்காரனாக அவனும் கிரியை செய்ததாக நாம் காணலாம். Absalom, historical account, Absalom acted like a thug in his life. அதற்கு பின்பு அதோனியா தகப்பன் சீரியஸா இருக்க கண்டதிலே சந்தர்ப்பத்தை தேடி அவன் அரசனாக வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பவாதியாகவும் அந்த அதோனியா அந்த சிங்காசனத்திலே ஏறும்படியாக வேலை செய்கிறார். The character of Adoniah was a great cunning deceiver. This guy was a manipulator, and that's how these three sons of David's nature was recorded in the history of the Bible. தாவீதின் சிங்காசனம் வாக்குத்தத்தத்தில் உறுதி செய்யப்பட்ட சிங்காசனம். அதற்கு ஒரு தகுதிக்கு ஒரு அமைதலுள்ள புருஷன் இருக்கிறான். அதுக்கு விரோதமாக ஒரு பாலியல் கூட்டத்தின் தலைவன், ஒரு அடாவடி கூட்டத்தின் தலைவன், ஒரு சந்தர்ப்பவாதங்கள் என்ற இந்த மூன்று கூட்டமும் இந்த சிங்காசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்த சரித்திரம் தான் தாவீதின் சிங்காசனம் சரித்திரம். The kingdom of David was prophetically established, and in the future this will be established in peace and in quietness and in meekness. That is for sure perpetual, God has promised. But there are three spirits which are working against it. From Amnon, it's a violent sexuality. From Absalom, this is the thugism. And from Adoniah, this is a cunning deception. All working against the throne of God's promised throne. வாக்குத்தத்தமுள்ள தாவீதின் சிங்காசனத்திலே அதுக்கு தகுதி என்ற ஒரு அமைதலுள்ள புருஷனை அமரச் செய்யக்கூடிய இடத்திலே இந்த மூன்று கூட்டத்தையும் எதிர்த்து அதை அழிக்கக்கூடிய இடத்திலே நாத்தான் என்ற தீர்க்கதரிசி தான் கிரியை செய்தாக 1 சாமுவேல் 1 நாம் காணலாம். The throne of David and Solomon will be meek, quiet, peaceful, but there are three other forces violently working against it. But the one who was able to thwart it was prophet Nathan and his group, which went and interceded and destroyed this group. நாம் உலகத்திலே ஒரு அமைதலுள்ள ஒரு ஜீவன் செய்ய வேண்டும் என்றால் இந்த மூன்று கூட்டத்தை முறியடித்து இந்த சிங்காசனத்துக்கு தகுதியுள்ள ஒரு அமைதலுள்ள புருஷனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அது நாத்தான் தான் அந்த வேலைகளை செய்ய முடியும். If in this world you want peace, meek, quiet spirit and rulership to take control, then you have to go find a prophet by name Nathan, and you have to get that principle to establish such a kingdom of peace and quietness in this world. நாம் நம்முடைய சொந்த தேசத்திலே அமைதலாக வாழ வேண்டும், அமெரிக்காக வாழ வேண்டும், நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும், நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற இடத்திலே ஒரு நாத்தான் தான் அந்த கிரியைகளை செய்ததாக நாம் காணலாம். In our land we need peace, we need quietness, we need all kinds of peaceful things to take effect, but in order for that to happen, there must be a prophet Nathan whom the land must identify. இந்த நாத்தான் தான் இந்த சாலமோனுடைய பிறப்பிலே அவன் போய் பேர் விடுகிறான். அந்த வாக்குத்தத்தமும் அவனுக்கு தருகிறது. எனவே சாலமோனின் தாயாரை துரிதப்படுத்தி நீ போய் ராஜாவிடத்தில் சொல்லு, நான் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துவேன் என்ற இடத்துல தாவீதின் சிங்காசனம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. Prophet Nathan knew about the birth of Solomon. He's the one who named him Solomon also. He knows about his future. And now he goes and tells his mother Bathsheba that she must go intercede on behalf of Solomon to the king. That king must keep his promise which he had given to her. And then he would follow after and recommend what she's going to tell to him. அடாபடியை நீக்கி ஒரு அமைதலை நாம் அமரச் செய்யக்கூடிய அளவிலே தாய்மார்களும் நாத்தான்வேலும் சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தினார்கள். Thugism is going to be destroyed, and there we find a quite peaceful spirit along with Bathsheba and Nathan together are going to recommend and intercede to King David so that he is going to establish a quiet leader in Israel. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி செல்கிறார் என்ற அறிவிப்பு சீயோன் குமாரத்திக்கு சொல்லப்படுகிறது. And tell it to the daughters of Zion, behold thy king comes meek, sitting upon an ass, and a colt the fall of an ass. தேவன் மோசே மூலமாக ஒரு எரிச்சலின் தேவன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கு இயேசு மூலமாக ஒரு அமைதல் சமாதானம் என்ற ஒரு தேவனின் தன்மைகள் இங்கு வெளிப்படுகிறது. Through Moses, the revelation of God to this world is God is a zealous God,
righteous in his anger, but through Jesus Christ, the new revelation to the world is that he is meek, he is quiet, and he is peaceful. யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே, நான் எரிச்சலின் தேவனாக இருப்பேன், 4ஆம் தலைமுறை விசாரிப்பேன். தேவன் மோசே மூலமாக ஆரம்பித்த மார்க்கம் தேவன் தாம் எரிச்சல் தேவன் என்ற இடத்திலே அது வெளிப்படுகிறது. In Exodus chapter 20 verse 4 onwards, it says that God of Israel is a zealous God, and he will be very zealous in his righteous execution of the judgment. That was the revelatory note to the entire world through Israel about God. மோசேயுடைய மார்க்கத்திலே தேவன் தம்மை எரிச்சலின் தேவனாக வெளிப்படுத்தி அதிலே எந்த பலனையும் பிரதிபலனையும் அவர் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Under the religion of Moses, the great revelation of God, he is a God zealous, but there was no profit in that revelation to God himself. எனவே இயேசு மூலமாக சாந்தமாக அவர் செல்கிறார். அமைதலின் ஆவி அவருக்கு இருக்கு. அவரை சிங்காசனத்தில் அமரச்சக்கூடிய தகுதி இருக்கு. அதனுடைய உண்மை என்ன என்பதை சீயோன் குமாரத்திக்கு சொல்லக்கூடிய இடத்திலே அறிவிக்கப்படும். But under Jesus Christ, the kingdom that he is going to establish will be meek, will be quiet, will be peaceful, which information has to be declared to the daughters of Zion, that it should be said that a king comes with all of this undergirding attributes to rule over them. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எரிச்சல், கோபம் நமக்கு அவசியம். பாவத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய, யுத்தம் செய்யக்கூடிய, ரத்தம் செய்யக்கூடிய இடம் நமக்கு அவசியம். ஆனால் அதிலே நாம் நிலைத்திருக்க கூடாது. அதற்கு பின்பு நாம் சமாதானத்தை, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே அமைதல் ஆவியோடு எப்போது நாம் காத்துக்கொள்ள வேண்டும். In order to be set apart holy, we need righteous anger, we need force, we need violence in order to be withstand sin and to shed blood against it. But after that we need to get a quiet, contemplative spirit, for which we need this attribute of God to be established in us. மனிதர்கள் பரிசுத்தம் என்ற இடத்திலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும் அங்கு மோசேயுடைய மார்க்கத்தின் போதனை இருந்தது. அந்த போதனை பரிசுத்தம் என்ற இடத்திலே அந்த மார்க்கத்துக்கு அது உதவக்கூடிய இடத்திலே அந்த போதனை இருக்கிறது. The religion of Moses was set apartness, was all about holy, and therefore that set apartness requires this kind of zealous, violent force to be established in and through them. இயேசுடைய போதனை மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத தெய்வத்துவத்தை மனிதன் கொண்டு வரக்கூடிய அளவிலே அந்த போதனை கடினமாகத்தான் இருக்கிறது. But the teachings of Jesus was beyond human capacity. This is something purely divine, which our fallen disposition will never be able to accomplish through its weaknesses of the flesh. மனிதர்கள் கடவுளுடைய போதனையிலே பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய சுபாவங்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் முடியாத அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். But people are well able to receive the set apartness that God is requiring from them, which is a holy life. But when it comes to the virtue of his attribute, his character, his divinity, people find it very hard to get it done, to practice it in their lives. எந்த மனிதனும் உண்மை, நேர்மை, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் உடையவனாக இருக்கிறான். அவன் பொல்லாதவனாக கட்டெழுந்து போக வேண்டிய விருப்பம் அல்ல. அதை காட்டிலும் மேலாக கடவுளுடைய சுபாவங்கள் மனிதனுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அது ஒரு முடியாத ஒரு அளவிலே அது ஒரு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. Any man loves to be morally good and morally perfect and establish some justice of sociality in them. But when it comes to divinity, when it comes to the very virtue and attribute of God, people find it very difficult to exercise it through their fallen nature. எனவேதான் தேவன் இயேசு மூலமாக அமைதல் ஆவியை, சாந்தத்தை, தம்முடைய திவ்ய சுபாவங்களை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே அவரை பவனியிலே சாந்த குணமுள்ளவராக செல்கிறார் என்ற அறிவிப்பிலே சீயோனுக்கு சொல்லப்படுகிறது. Therefore God intended that man must receive God's attribute of his mercy and meekness and kind and goodness, which is why it is said on the day of procession, behold, tell the daughters of Zion, the king comes sitting upon arse and a colt of the arse. நாம் அனைவரும் உண்மை, நேர்மை, பரிசுத்தம் இதிலே கில்லாடிகளாக இருக்கக்கூடிய இடத்திலே நமக்கு சாட்சி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அளவில் தான் நமக்கு போராட்டங்கள், நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. We all are good with moral virtue. We do have morality,
to be truthful and faithful and to be just and righteous. But when it comes to the righteous attribute of God, when it comes to his other side of divinity, we all find it very difficult to accept it and exercise it. எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே சாந்தம் என்ற அந்த சுபாவம் தாழ்மையை உள்ளடக்கி கொண்டு அங்கு நீடிய பொறுமையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். In turning to the epistle of Ephesians chapter 4 verse 1, there we can find that lowliness and meekness is with long suffering and forbearing in love. எனவே அவர் சாந்த குணமுடையவராய் இருக்கிறார் என்பதற்கு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகரியா 9:9 அவர் தாழ்மை உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரி மேலும் செல்கிறார் என்று சகரியா 9:9 எழுதப்பட்டிருக்கிறது. In the prophetical book of Zechariah chapter 9 verse 9, it says, behold, your king is humble, comes upon a colt and the donkey and hours of it, it says in the prophetical book. சாந்தம் என்பது தாழ்மையை உள்ளடக்கி கொண்டு சாந்தத்தை வெளியே பறைசாற்றக்கூடிய அளவில் இருக்கிறது. அந்த சாந்தம் ஒரு நீடிய பொறுமையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அதனுடைய தன்மை இருக்கிறது. Forbearance is within the lowliness and meekness of the long suffering forbearance which reveals this character to the world. அதுவேதான் சிலுவையில் இயேசு மரிக்கும்போது எபிரேயர் 12:2 பிரகாரம் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்ற சகிப்புத்தன்மை சாந்தமாக அவர் போகிற இடத்தில்தான் அந்த சகிப்புத்தன்மையை அவர் நிரூபிக்க முடிந்தது. In Hebrew chapter 12 verse 2, when he was enduring the cross, the shame of the cross, which was possible only because of his lowliness and meekness, together with the long suffering forbearance that he had in love for us. ஒரு தாழ்மையை நாம் உள்ளே அடக்கி கொண்டால்தான் சாந்தத்தை வெளியே நாம் சொல்ல முடியும். அதன் மூலமாக நாம் சகிப்புத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்ள முடியும். We need to put that meekness and lowliness in us so that we will manifest the long suffering and the character of forbearing with one another to this world. கிறிஸ்து தம்முடைய சபையில் இருக்கிற தம்முடைய கொள்கையில் வாழக்கூடிய அனைவருக்கும் ஒரு சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிலுவையிலே ஒரு மாதிரியை வெளிப்படுத்துகிறார். That all of us may receive a forbearance. Therefore Christ upon the cross is revealing meekness and lowliness as an attribute to this world. சத்துருக்கள் செய்த சிலுவையின் வேதனையை இயேசு சகித்தது மாத்திரமல்ல, ஒரு பேதுருவையும் ஒரு யூதாஸ் காரியத்தையும் சகித்தார் என்று 55ஆம் சங்கீதம் 12:13 எழுதப்பட்டிருக்கிறது. In Psalm 55 we find that he not only endured the cruel torment of the enemies to put him to suffering of the cross, but he also endured his own friends Peter and Judas Iscariot, what they committed against him. எதிரிகள் செய்ததை நாம் சகிக்க முடியும், சத்துருவாய் தான் நான் சகிப்பேன். ஆனால் சமமான பேதுருவையும் யூதாசையும் எப்படி இயேசு சகித்தார் அதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அவர் நமக்கு தந்த பாடம் போதனை. Christ has given us a teaching. If it has to be my enemy, I would endure it, but my own friends, they lifted up the heel against me, was his lamentation which we need to study here. கிறிஸ்து நம்முடைய மார்க்க தலைவர். நாம் மோசேயுடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள, நம்முடைய மார்க்கம் இயேசுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாம் கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் பெற்றுக்கொண்டால் ஒழிய கிறிஸ்துவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதுதான் அப்போஸ்தலருடைய போதனை. We are not under Moses as our leader, but Christ is the leader of our way, and therefore we need to make a Christ live in us and to imitate Christ and to show forth the virtue of Christ to this world. சாந்த சுபாவம் நம்மை மேலே கொண்டு போகக்கூடிய இடம். அதுக்கு முன்பாக தாழ்மை, எனக்கு எந்த மேன்மையும் இல்லை என்ற இடத்திலே தேவனை மாத்திரம் நான் மேன்மைப்பட்டுகிறேன், எனக்கு எந்த மேன்மை வேண்டாம், அவர் என்னில் மேன்மைப்பட வேண்டும் என்ற இடத்திலே நமக்கு உயர்வும் மேன்மையும் இருக்கிறது. And meekness is a virtue that will elevate us. But before meekness we need lowliness. We should be very low. We should be putting a humble foundation in us, and that's what is about the Christ going in a meek transportation. சவுல் பவுலாக மாறின பின்பு அவருக்கு கிடைத்த வெளிச்சத்தின் பெரிய வெளிச்சம் மேன்மையை களைந்து போட்டு தாழ்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பெரிய வெளிச்சம் அவருக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். When Christ appeared unto Saul, and when he became Paul, his main revelation was that you should lay down his life in humility. நம் பெருமையாக அப்படி இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். நாம் தாழ்மையாக, மற்றவர்களால் இயேசு புறக்கணிக்கப்பட்டார், யாரும் அவரை விரும்பவில்லை என்ற இடத்தில் தான் இயேசு இருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நாம் நித்தியமாக அவரோடு உயர்வாக எப்போது வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should not have popular limelight thoughts
shouldn't try to become popular and show ourselves to the world, but we should imitate Christ, how he was lowly and meek and humble and forbearing, and we should imitate Christ and be remotely unknown in this world. அவர் கழுதையின் மேல் பவுரி சென்ற நோக்கம், மேன்மை அவருக்கு இல்லை. தம்முடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் மேன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என் இடத்திலும் தாழ்மையை, அங்கு சாந்தத்தை, பொறுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பவனி செயல்பட்டது. The reason why Christ went in a procession and it was declared, behold thy king, he goes in the cult of an earth meek, was because he had no mind to become popular or become very known, but he maintained a very humble disposition. That should be ours as well. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதிலும் நாம் ஒரு சின்ன கவனத்தை நாம் கொண்டு வந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தாழ்மையாக, சாந்தமாக, அமைதலாக, பொறுமையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எந்த விதமான சேதங்கள் இல்லாத அளவில் பாதுகாக்கப்பட்ட இடத்திலே நாம் வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்வோம். Let others be whatever, but we should establish a very humble, meek, quiet disposition. By establishing that, we can live a peaceful and a quiet life in this world as well. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் செல்கிறார் என்ற அறிவிப்பு சியோன் குமாரத்திக்கு சொல்லப்படுகிறது. Tell ye the daughters of Zion, behold thy king cometh unto thee meek and sitting upon an arse and a colt, the fowl of an arse. இந்த பவனியின் உண்மைக்கு முழங்கால் படியிட்டு ஒப்புக்கொடு. Let us all bow and kneel before the truth of this. உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் செல்கிறார் என்ற அறிவிப்பு சியோனுக்கு சொல்லப்படுகிறது. It is said to the daughter of Zion, behold thy king comes meek, sitting upon a colt and in the arse of a colt. ஒரு அடாடுபிக்காரனை தள்ளி ஒரு அமைதல் உள்ள புருஷனை அமரச் செய்யக்கூடியதிலே நாம் கண்டுகொள்ளக்கூடிய இடத்திலே இருப்போம். God is throwing out the thugs and is bringing in a peace, a meekful man to sit on the throne. அம்னோனையும் அப்சலோமையும் அதோனியாவையும் ஆண்டவர் புறக்கணித்து ஒரு அமைதல் உள்ள ஒரு புருஷனை சிங்காசனத்தில் அமர செய்து நம்முடைய நாட்டுக்கு அமெரிக்கை கட்டளையிடுவதற்கு ஒப்பு கொடுப்போம். And let us all commit our life that this nation may get rid of all violent fellows, from all thugs, from all deceivers, and that we may live in peace in this world. ஒரு சியோனின், ஒரு எருசலேமின் அனுபவம் நம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கிறது. May Jerusalem and Zion be our blessing and our privilege. Experience தாழ்மையை உள்ளடக்கி சாந்தத்தை வெளிப்படுத்தி பொறுமையை, நீடிய சகிப்புத்தன்மையை அடைந்து கொள்வோம். Let humility be within meekness, long suffering and forbearance show forth the way to this world. அவருடைய சிங்காசனம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது. The throne of God is everyone's blessing, blessed privilege. சாந்தத்தோடு அமைதல் ஆவியை அடைந்து எரிச்சலை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் நீக்கிக் கொள்வோம். Let's get patience, let's get meekness, let's get the quietness, get rid of all anger and wrath from us. அவருடைய திவ்ய சுபாவத்தினாலே அலங்கரிக்கப்படுவோம். Let's be decorated with his divine nature. நித்தியமாக அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய தகுதியை அடைந்து கொள்வோம். Let us all receive the privilege to rule with him forever and forever. இந்த பவனின் ஆசீர்வாதம் நம்முடைய தலையில் இறங்கட்டும். Let this blessing come upon our heads.